14 எலிஃபென்ட்ஸ் இருக்கு. டோட்டலா வந்து 24 எலிஃபென்ட்ஸ் வந்து கவர் பண்றோம். இந்த 24 எலிஃபென்ட்ஸ்ல 18 பாத்தீங்கன்னா வந்து மேல் எலிஃபென்ட் அண்ட் 6 பாத்தீங்கன்னா வந்து ஃபீமேல் எலிஃபென்ட். அதாவது 18 பாத்தீங்கன்னா ஆண் யானைகள், 6 பாத்தீங்கன்னா பெண் யானைகள். இதுதான் நம்ம கேம்ப் எலிஃபென்ட்டோட பாப்புலேஷன். டோட்டலா 24. ஓகேங்களா? சோ லெட்ஸ் see the daily routine. Daily routine பாத்தீங்கன்னா மார்னிங் 6 o'clock ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. while coming to the camp river cross பண்ணிருப்பீங்க by the bridge. சோ அந்த ரிவர்ல தான் எல்லா எலிஃபென்ட் வந்து குளிப்பாட்டுவாங்க. யார் யார் வந்து குளிப்பாட்டுவாங்க பாத்தீங்கன்னா மார்னிங் 6 to 8 பாத்தீங்கன்னா பேசிக் டைம், அதாவது குளிக்கிற டைம் எலிஃபென்ட். சோ அவங்க பாத்தீங்கன்னா வந்து மார்னிங் 6 to 8 வந்து குளிப்பாட்டுவாங்க. மாவுத்து காவடின்னு சொல்லி ஒரு யானைக்கு 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் பேர் பாத்தீங்கன்னா மாவுத்து, இன்னொருத்தர் பேர் பாத்தீங்கன்னா காவடி. அவங்க 2 பேர் தான் மார்னிங் வந்து எலிஃபென்ட் குளிப்பாட்டுவாங்க. மாவுத்துன்றது யாருன்னு கேட்டீங்கன்னா சீனியர் கேப்டன், அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க, அவங்க பேர் காவடி. ஓகேங்களா? அவங்க 2 பேர் தான் வந்து ஒரு லாரிக்கு எப்படி டிரைவர் ஃபியூல் மாதிரி அதே மாதிரி ஒரு எலிஃபென்ட்டுக்கு மாவுத்து காவடி அவங்க 2 பேர். ஸோ அவங்க 2 பேர் தான் வந்து மார்னிங் பேதிங் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அந்த பேதிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் 8 to 8:30 பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் நடக்கும். ட்ரைனிங் லைக் வி ஹேவ் குக்கிங் ட்ரைனிங் இருக்கு, சஃபாரி ட்ரைனிங் இருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் ட்ரைனிங் இருக்கு. வி ஹேவ் 60 கமெண்ட்ஸ். எல்லா எலிஃபென்ட்ஸ் வந்து 60 கமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த 60 கமெண்ட்ஸ் வச்சு தான் அவங்க ஆர்டர் பண்ணுவோம். அந்த கமெண்ட்ஸ் படி அவங்க ஆக்ஷன் பண்ணுவோம். அதான் 60 கமெண்ட்ஸோட ட்ரைனிங். ஓகேவா? ஸோ ரெகுலராக இந்த ட்ரைனிங் வந்து போயிட்டு இருக்கு எவ்ரி மார்னிங். சஃபாரி வந்து டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம், பட் ட்ரைனிங் வந்து எவ்ரி மார்னிங் வந்து கண்டினியூ பண்ணுறோம். ட்ரைனிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ½ hour வந்து விசிட்டர்ஸ் வந்து விசிட்டிங் இருக்கும். 9 o'clock வந்து ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபீடிங் ஐட்டம்ஸ் லைக் வி ஹேவ் பாயில் ரைஸ், ஹார்ஸ் கிராம், ராகி, சுகர் கேன், கோகனட், சால்ட், மினரல் மிக்சஸ் பவுடர் அண்ட் ஜாகரி. அதாவது சாதம் கொடுப்பாங்க, கொள்ளு, ராகி, கரும்பு, தேங்காய், வெல்லம், உப்பு, கடைசியா வந்து மினரல் மிக்சஸ் பவுடர் கொடுப்பாங்க. எதுக்காக எக்ஸ்ட்ரா விட்டமின் ப்ரோட்டீன்காக. ஸோ இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு பாலை கன்வெர்ட் பண்ணி தான் எலிஃபென்ட்டுக்கு வந்து ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி எலிஃபென்ட் ஹேவ் டிஃப்ரெண்ட் டயட்ஸ். அவங்க நோட் பண்ணிங்கன்னா எல்லா எலிஃபென்ட்ஸ்க்கும் வந்து டிஃப்ரெண்ட் ஃபுட் குவான்டிட்டி தான் இருக்கும், சேம் ஃபுட் குவான்டிட்டி கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா பேஸ்ட் ஆன் இஸ் டயட் சார்ட், ஹைட், வெயிட், ஏஜ், இந்த 3 பேஸ் பண்ணி தான் ஃபீடிங் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மார்னிங் 9 o'clock ஃபீடிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டே டைம்ல நம்ம கேம்ப் எலிஃபென்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இட் வில் கோ லீவ் இன்டு தி ஃபாரஸ்ட், அதாவது காட்டுக்குள்ள வந்து அனுப்பிச்சுட்டுருவாங்க. அது மேய்ச்சலுக்கு. அப்படி மேய்ச்சலுக்கு போகும்போது மாவுத்து காவடின்னு சொல்லி 2 பேரை மென்ஷன் பண்ணிருப்பேன். அவங்க 2 பேருமே எலிஃபென்ட்ஸ் கூட காட்டுக்குள்ள போவாங்க. சரிங்களா? வைல்ட் கிரேசிங் டைம், அதாவது மேய்ச்சல் டைம்ல வந்து நிறைய வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் உள்ள ரோமிங்ல இருக்கும். நிறைய காட்டு யானைகள் அங்கே சுத்திட்டு இருக்கும். ஸோ அந்த அனிமல்ஸ் கூட நம்ம அனிமல்ஸ்ல வந்து இன்ட்ராக்ஷன்ல இருப்பாங்க, அதாவது கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதனால நம்ம எல்லா கேம்ப் எலிஃபென்ட்ஸ்க்கும் 80% வைல்டு கேரக்டர் தான் இருக்கு. அதனாலதான் மெயினா உங்களுக்கு இவ்வளவு பெரிய டிஸ்டன்ஸ் வந்து கீப் அப் பண்ணி கொடுத்துருக்கோம். அதான் மெயின் ரீசன். பட் 20% they are term, 80% they are wild, 20% they are term. ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் கிரேசிங், அந்த கிரேசிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அகைன் they will bring back that same river and clean here. மறுபடியும் அதே ரிவருக்கு வந்து கூட்டிட்டு வருவாங்க, மறுபடியும் குளிப்பாட்டுவாங்க. ஈவினிங் பார்த்தீங்கன்னா 3 to 5:30 அந்த டைம் வந்து குளிப்பாட்டுவாங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ½ hour விசிட்டிங் இருக்கும். 6 o'clock வந்து ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மார்னிங் அண்ட் நைட் டைம் கொடுக்குறாங்களோ அதே தான் வந்து ஈவினிங்கும் ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஈவினிங் ஃபீடிங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் we have some well trained elephant. அதுல பாத்தீங்கன்னா பாமா ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் எலிஃபென்ட் இன் our camp. பாமாக்கு பாத்தீங்கன்னா 76 இயர்ஸ் ஓல்ட் ஆச்சு, 76 வயசு ஆச்சு. பாமா வந்து ஃபீமேல் எலிஃபென்ட், அதாவது பெண் யானை, 4 குட்டி போட்டுருக்கு. ஓகேங்களா? 4 births வருது. ஸோ இந்த மாதிரி வெல் ட்ரெயின்ட் எலிஃபென்ட்ஸ்லாம் நைட் டைம்ல அலோனா கிரேசிங் இருக்கும், அதாவது தனியா காட்டுக்குள்ள அனுப்பிச்சிருவோம். பகல் டைம்ல மாவுத்து காவடி கூட போவாங்க, நைட் டைம்ல எலிஃபென்ட்ஸ் கோ ஆடும், அது தனியா போகும். நெக்ஸ்ட் டைம் மார்னிங் இட் வில் பி கம் பேக் பை அலோன், அதாவது அடுத்த நாள் காலைக்கு அதுவே தனியா வந்துடும். அதனால தான் வந்து வெல் ட்ரெயின்ட்னு சொல்லி மென்ஷன் பண்றேன். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த எலிஃபென்ட் விஸ்பர்ஸ் ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பாத்தீங்களா? ஊ அந்த ஆஸ்கார் வாங்கினாங்க இல்லையா? அது 2 சின்ன கால் இருப்பாங்க, குட்டி யானைங்க இருப்பாங்க. அது இவங்க பெருசாயிட்டாங்க. இப்போ யார் யாருன்னு பாத்தீங்கன்னா போத் ரகு அண்ட் பொம்மி, போத் ஆஸ்கார் வின்னர்ஸ். ரகுக்கு பாத்தீங்கன்னா 9 years old, அவங்க மேல் எலிஃபென்ட், அண்ட் பொம்மிக்கு பாத்தீங்கன்னா 6 years old, அவங்க ஒரு ஃபீமேல் எலிஃபென்ட். போத் ஆர் ரெஸ்கியூட். ரெஸ்கியூட் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஃபேமிலியை மிஸ் பண்ணதுனால ஃபேமிலியை விட்டு தனியா வந்துட்டாங்க, தொலைச்சு போயிட்டாங்க. அதனால வந்து இங்க ரெஸ்கியூ பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? அது சின்னதாக இருக்கும் போது வந்து மிஸ் ஆகிட்டாங்க, அதனால இங்க எடுத்துருந்தோம், சின்ன வயசா எடுத்துருந்தோம். அது மட்டும் இல்லாம எலிஃபென்ட் ஃபீட் ஒரு ஆயில் அப்ளை பண்ணிருப்பாங்க, நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணீங்களா? அது என்ன ஆயில் பாத்தீங்கன்னா